இந்திய சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்ற அந்த பட்டியலில் தொடர்ந்து இருப்பவர் வந்து பிரபாஸ். ஏன்னா பாகுபலிக்கு பிறகு ஒவ்வொரு படமாக அவுட் ஆகிட்டே வருது. இன்னும் எப்படியா அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கார் அப்படின் பொழுது ஓகே இருக்கார். வரும் ராதேஷ்யாம் வந்த பிறகுலாம் வந்து பிரபாஸோடைய மார்க்கெட்லாம் ரொம்ப டவுனில் பங்கு மார்க்கெட் மாதிரி இறங்கிடுச்சு. ஓகே, இப்போ அவருடைய அந்த முதலிடம் அப்படின்ற அதிக சம்பளம் இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே படம் வந்து கல்கி 2898 AD. அது காரணம் என்னன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 650 கோடியிலேருந்து 700 கோடி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சு. இந்த வரப்போகிற சில நாட்கள் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பிரபாஸுக்கே வந்து ராத்திரியில் படுத்தா தூக்கம் வருமா வராதான்னு தெரியல. வந்து என்னதான் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெலுங்கில் உள்ள விநியோகஸ்தர்கள்லாம் அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அத்தனை விநியோகஸ்தர் மீடியேட்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த விநியோகஸ்தர் மீடியேட்டர்ஸ்லாம் படம் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ பெரிய ரோக்கல் படத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த காலத்திலே இருக்குது. வந்து இன்னைக்கு ஏரியாலாம் விற்று போகிற ஒரு நிலைமை இருக்குது. இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து அவங்கள கூப்பிட்டு போட்டு காமிச்சதுக்கான காரணம் என்னன்னா, பிரபாஸோடைய முந்தைய படங்கள்லாம் வாங்கி லாஸ் ஆனது இல்லைங்களா, அந்த மாதிரியான லாஸ் இந்த கல்கி 2898 ADக்கு வந்துட போகிறது அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தை நீக்குவதற்காக தான் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அத்தனை விநியோகஸ்தரில் வந்து வெளியே வந்து பிரமாதம் ஹாப்பி, இதை வந்து பெரிய ரேட் கொடுத்து நாங்கள் வாங்க போகிறோம், MGயில் வாங்க போகிறோம், அதில் வாங்க போகிறோம், இதில் வாங்க போகிறோம்ட்டு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஓகே, நமக்கு சமீபத்தில் தான் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது. கதை என்னன்னு நம்மளால் முழுசாக சொல்ல முடியல. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மார்வல் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, கல்கி அப்படின்னு கல்கி அவதாரம் இந்து மத நம்பிக்கைப்படி அதர்மம் கலியுகத்தில் அதர்மம் எங்கெல்லாம் அதிகமாகுதோ அப்போ வந்து கல்கி அவதாரம் இறைவன் எடுத்து வந்து இந்த உலகத்தை அழிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கலியுகம்தே எவ்வளோன்னா 4,39,000 வருஷம் அப்படின்னு 4,39,000 வருஷம். இப்போ கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் தான் இப்போ முடிஞ்சிருக்குது, இன்னும் இருக்கு. ரைட், இது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ கல்கி 2898 AD இது என்ன அப்படின்னா 2898 கிட்டத்தட்ட 874 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஏடி அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு நடக்கக்கூடிய ஏன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படின்னு நம்ம வந்து வரலாறுல படிச்சிருக்கோம். அதன் பிறகு நடக்கிற சம்பவம் தான் இதனுடைய கதை வந்து. ஓகே, இந்த படம் எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா ஒரு புராதன சம்பவங்களையும் இப்பொழுது உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் நாக் அஸ்வின். ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்த நிறைய பேர் வந்து ஒன்றும் புரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, குறிப்பாக அமிதாப் பச்சன் இருக்காரு, கமலஹாசன் எதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறாங்க, அவங்களுக்குலாம் பெரிய அளவில் ஒன்றும் ட்ரெண்டிங் ஆகலை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இதையெல்லாம் மீறி இந்த கதைக்கு அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அமிதாப் பச்சன் கமலஹாசன் இவர்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தான் இந்த படம் பற்றிய நாம் வந்து பெரிய பேச்சு பேசுகிறோம். வந்து ஓகே, இப்போ கமலஹாசன் பற்றி சொல்லும் பொழுது வந்து சொல்லலாம் வந்து இந்த படத்துடைய கதை ரைட்டு. ஓகே, நம்ம இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது தெரியுது வந்து தீபிகா படுகோனே வந்து ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க. அமிதாப் சொல்கிறாரு ஒரு சிசு ஒன்று பிறக்க போகிறது, அந்த சிசு வந்து மிக முக்கியமான ஒரு சிசு, வந்து இந்த உலகத்தையே மாற்றப் போகிற ஒரு சிசு அப்படின்னு சொல்கிறார். வந்து இப்போ அந்த குழந்தை வந்து கொல்றதுக்கு ஒரு குரூப்பும் காப்பாற்றுவதற்காக ஒரு குரூப்பும், இல்லைன்னா அந்த குழந்தையை வந்து கடத்தி போகிறதுக்காக ஒரு குரூப்பும், அந்த குழந்தையை வந்து காப்பாற்றி இது ஒழுங்காக அந்த கரெக்டாக அந்த உலகத்தில் பிறக்கணும், அந்த பிரபஞ்சத்தில் பிறக்கணுன்றதுக்காக போராட்டத்துக்காக ஒரு குரூப்பும் இருக்கலாம். வந்து மேபி பிரபாஸ் வந்து அந்த குழந்தையை கடத்துற ஒரு நபராக கூட மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது வந்து அவங்க கரன்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை, யூனிட்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு வந்து இத்தனை யூனிட் கொடுப்பியா அப்படின்றாங்க. இல்லை இந்த ட்ரெய்லரில் வந்து முக்கியமாக இன்னொரு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பூமிக்கு நடுவில் தான் தண்ணீர் இருக்குது அப்படின்னு. பூமிக்கு நடுவில் தண்ணீர் இருக்குது, இந்த தண்ணீருக்கு மேலே ஒரு உலகம், தண்ணீருக்கு கீழே ஒரு உலகம் இருக்குது. இந்த மேலே இருக்கிற உலகத்தில் உள்ளவர்கள்லாம் தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஒரு இந்த கதை படிகாரம் பார்த்தீங்கன்னா 874 வருடங்களுக்கு பிறகு தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமா அப்படின்னா. ஏன்னா தண்ணீர் தேசம்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. ஒரு தண்ணீரை வைத்து உலகப்போர் உண்டாகக்கூடிய சூழல்லாம் வந்து விரைவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெய்லரில் இன்னொரு விஷயம் வந்து அணுசக்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கூட இதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா
கமலஹாசன் இதுல நடிச்சதுக்கு காரணம் வந்து கதையா, அவருடைய கேரக்டரா, இல்ல சம்பளமா? மேபி அந்த நீங்க அந்த ட்ரெய்லருடைய கடைசியில வந்து ஒரு ரொம்ப வயதான, எனக்கு பாத்தீங்கன்னா அவை சண்முகில அந்த பாட்டி கேரக்டர் போட்ட ஒரு மேக்கப் மாதிரியே இருந்தது. வந்து ஒரு புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்குது, காத்துருங்க அப்படின்னு வந்து ஒரு டைலாக்கோட முடிப்பார். வந்து கமலஹாசனுடைய இந்த சினிமா அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அனுபவம், அந்த களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து பயணப்பட்டது, எத்தனையோ சினிமா டெக்னாலஜிகள் வந்து பார்த்தது. நீங்கள் இந்த இன்டர்நெட், இமெயில், சோஷியல் மீடியாக்கள் வராத காலகட்டங்கள்லேயே நாங்களாம் கமலஹாசன் அவர்களை மீட் பண்ணும்பொழுது ஆஃபீஸ் போயிருந்தோம்னா, நாளைக்கு என்ன டெக்னாலஜி வரப்போகுது, நாளைக்கு என்ன ஹாலிவுட்டில் ஒரு புது புத்தகம் வரப்போகுது, நாளைக்கு என்ன படம் வரப்போகுதுன்னு இன்றைக்கி அவருடைய டேபிளில் இருக்குங்க. அதுதான் வந்து கமல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வரும்பொழுது அவருக்கு ஒரு 150 கோடி ரூபாய் சம்பளம், வெறும் 12 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த 12 நாளில் வந்து பார்ட் 1 பார்ட் 2க்கே வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பார்ட் 1ல வந்து ஒரு அதிகபட்சமாக 16 நிமிஷம் கமலஹாசன் வருவார், பார்ட் 2ல ஒரு 32 நிமிஷம் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, 16 நிமிஷத்தில் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, அவர் ஒரு எண்டில் ஒரு கிளைமேக்ஸில் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ அதிகப்படியாக பேசுகிற ஒரு விஷயம்னா, கமலஹாசனுக்கு ஒரு பணத்தாசை பிடிச்சவர், துட்டு கொடுத்தா போய் ஒரு நாள் நடிப்பார், அவர் எந்த வேஷம் வேணாலும் போடுவார், குட்டிக்காரன் அடிக்க சொன்னாலும் அடிப்பார், நாயா குலைக்க சொன்னாலும் குலைப்பார், இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கமலஹாசனே சொல்லிப்பார், நான் ஒரு கலைஞன், அது என்ன என் கேரக்டருக்கு பொருந்தது, கலைஞனா ஒரு நடிகன் வந்துட்டா என்ன இருக்குது, எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணி தானே ஆகணும். வெறும் பணக்காரனா பண்ணி ஆகணும், பிச்சைக்காரனா பண்ணி ஆகணும், பரதேசியை பண்ணி ஆகணும். ஆனால் வந்து அந்த பணம், அந்த சம்பளம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா, அது மேபி அது மட்டுமே முழுக்க முழுக்க காரணம் இருக்காது. ஏன்னா ஒரு 150 கோடி அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டுலாம் அவர் போய் ஒரு கதையெல்லாம் கேட்காம அது பிரபாஸ் படமாக இருக்குது போய் நடிச்சிடலாம், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஒரு விக்ரம்ன்ற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 560 கோடி 70 கோடி கலெக்ட் பண்ண அந்த படத்தோட அவர் சினிமா விட்டு கூட ஒதுங்கி இருக்கலாம் கமலஹாசன் நினைச்சிருந்தாருன்னா. போதும், நம்ம திரை வாழ்வில் இப்படியாப்பட்ட ஒரு சம்பாத்தியம் நமக்கு கிடையாது. இதோட ஒதுங்கி கல்லா கட்டி நம்ம பாட்டு போய் வேற எதனா ஒரு பிசினஸ் பார்ப்போம், கட்சியை வளர்த்துவோம், அரசியல பார்ப்போம், வேற எதனா ஒரு தொழில் பண்ணுவோம், வந்து ஒரு 2 ஃபேக்டரி, ஒரு 4-5 ஃபேக்டரி கட்டி விடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பணத்தை வைத்து படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அமரன், அப்புறம் வந்து சிம்பு வச்சு ஒரு படம், அப்புறம் 2-3 படங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. தக் லைஃப் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து எச் வினோத் இந்த படம் அஜித் படத்தை முடிச்சுட்டு மறுபடியும் கமலஹாசன் படத்துக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்ற மாதிரியான டாக்லாம் இருக்குது. வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரே தமிழ் நடிகர் வந்து கமலஹாசன் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த 150 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டுலாம் அவர் போயிட்டாரு, அவர் தன்னை கொண்டு போய் வந்து பிரபாஸ் படத்தில் வந்து அடமானம் வச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்கிறேன். ஏன்னா கமலஹாசன் வந்து உதவி பண்ண மாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டார், அவர் வந்து ஒரு கன்னிங்கான ஆள், நிற்க வச்சு கராராக சம்பளம் வாங்கிடுவார்ன்ற மாதிரியான டாக்லாம் இருக்குது. வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், மறைந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ரஜினி கமலை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பேரையும் ஒன்றா வச்சு படம் பண்ண ஆசைப்படுறாங்க. அந்த நேரம் தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் இனிமேல் ஒன்றா நடிக்க வேணாம், தனித்தனியாக நடிப்போன்னு. அதே சமயம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கேட்டாருந்துக்காக தனித்தனியாகவே கால் ஷீட் கொடுக்குறாங்க. கால் ஷீட் கொடுத்துன்னு ரஜினி படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணுறதாகவும், கமல் படத்தை வந்து எஸ்பி முத்துராமனிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்டாக இருந்த ஜிஎன் ரங்கராஜன் டைரக்ட் பண்ணுறதா முடிவாச்சு. அந்த ஜிஎன் ரங்கராஜன் இயக்கின படம் தான் வந்து கல்யாணராமன். இந்த படம் இயக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கமலுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு வந்து ஜிஎன் ரங்கராஜன். அதை பிறகு வந்து மீண்டும் கோகிலா 2-3 படங்கள்லாம் வந்து ஜிஎன் ரங்கராஜன் வந்து கமலஹாசனை வச்சு இயக்கியிருக்காரு. அந்த படங்கள்லாம் கூட இட்டு அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார். வந்து ஒரு 2-3 படம் சொந்த படம் எடுத்தார். ஒரு படம் வந்து பாதியிலேயே நின்று ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படுது. அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுது. அந்த படத்துலேருந்து மீளவே முடியல. அந்த படத்தை ட்ராப் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுது, அவருடைய வீடு வந்து ஏலத்துக்கு போகுது. வீடு வந்து முழுகி போகுது. விஷயம் கமலஹாசனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கமலஹாசன் வந்து ஜிஎன் ரங்கராஜனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே ஏங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஏன்னா என்னுடைய நண்பர், சினிமாவில் நீங்கள் என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர், அதுக்கப்புறம் என்னை வச்சு 3-4 படம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் என் விஷயத்தை சொன்னால் ஓகே உங்களுக்கு ஒரு படம் இமீடியட்டாக ஆரம்பிங்க, அதில் நான் வந்து ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் அந்த படம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஒரு கதை ரெடி ஆகுது. அந்த கதை ரொம்ப குறுகிய காலத்தில் எடுக்கிறதுக்கு கமலஹாசனே சில ஆர்டிஸ்ட்லாம் பேசி முடிக்கிறாரு. இந்த கேமியோ ரோல் அப்படின்னு ஒரு 2-3 நாள் கால் ஷீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் கால் ஷீட்டாக மாறுது. வந்து 14 நாள் கால் ஷீட்டாக மாறி அந்த படம் வந்து முடிச்சு கொடுக்குறாரு. ஏறக்குறைய அந்த கேமியோ ரோல் வந்து கமலஹாசன் தான் ஹீரோன்னு முடிவாகுது.
அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க வந்து ஒரு காமெடி படம். இதில் வந்து கமலஹாசன் படம் நினச்சிக்கிட்டு மீதி எதையும் நீங்கள் எதிர்பார்த்து வர வேண்டாம். இது வந்து ஒரு அக்மார்க் மசாலா படம். வந்தீங்களா ஒரு 2 மணி நேரம் வந்து ஜாலியாக நீங்கள் படம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த படம் தான் வந்து மகராசன். ஒரு பெரிய மீசை இதுக்காகவே வளர்த்தது வந்து கமலஹாசன் வந்து. அந்த படம் வந்து ஒரு 13 நாள் காய்ச்சிட்டு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 22 நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க. ஒரு நல்ல லாபம் கொடுத்த படம். அந்த வீடு அடமானத்தில் போன வீடு இருக்கு இல்லைங்களா, அது இந்த படத்தினுடைய லாபத்தில் அவர் மீட்டு எடுக்கிறார். அது GN ரங்கராஜன் வந்து அந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறார், கமலஹாசன் இல்லம் பேர் வைக்கிறாரு. அவருடைய மகன் தான் GNR குமாரவேல். 2-3 படங்கள்லாம் இப்போ தொடர்ச்சியாக படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி கமலஹாசன் வந்து தன் வந்து வலதுகை செய்தது இடதுகைக்கு தெரியாத சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு. பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதுக்கு கல்கி 2898 வரும்பொழுது வந்து கமலஹாசன் நிச்சயமாக வெறும் 150 கோடி ரூபாய்க்கு மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டு இதை பண்ணலை அப்படின்னு தான் நிஜமான உண்மை. சரி, இந்த கல்கி படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆந்திராவில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து கொண்டாடிட்டாங்க. தமிழ்நாட்டில் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கக்கூடிய ஒரு பெரும் பலம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இருக்குது. ரெட் ஜெயின் மூவிஸோடைய ஒரு கொள்கை என்னென்னா, எழுதப்படாத கொள்கை வந்து, நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு எதுவும் முன்பணம் கொடுக்க மாட்டோம். படம் போட்டு ஓடுச்சுன்னா அதில் எங்கள் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு மீதி என்ன தொகையை அதை கொடுத்துட்றோம். ஒரு நியாயமான வியாபாரம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொழுது இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 650-700 கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம். நீங்கள் எப்படிங்க முன்பணம் கொடுக்காம வாங்கினா எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க. கமலஹாசன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. ரெட் ஜெயின் தரப்புலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா இது வந்து நேரடி தமிழ் படம் கிடையாது. பிரபாஸ் வந்து தமிழில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் உள்ள ஒரு ஹீரோவும் கிடையாது. இருக்காங்க, பயங்கரமாக ஆந்திராவில் கொண்டாடுற அளவுக்கு இருக்காங்க. படத்தை கொடுங்க, நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், நல்லா ஓடிச்சுன்னா நாங்கள் எங்களுக்கான கமிஷன் கூட குறைச்சிக்கிறோம். நீங்கள் இதுவும் கேட்குறீங்களே, அட்வான்ஸ் கேட்குறீங்களே, அந்த அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த படத்தை ஓடிச்சு ஒரு சென்டரில் ஓடுது அப்படின்னா அந்த வசூல்லேருந்து ஒரு 10% எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து 7% அப்படின்னு குறைச்சி 3% விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நியாயமான ஒரு வியாபாரம் தான். இதையும் பேசி முடிச்சது தான் கமலஹாசன் வந்து. குறிப்பாக கமலஹாசன் கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு பிறகு சுபா சங்கல்பம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், அந்த தெலுங்கு படத்திற்கு பிறகு நேரடியாக தெலுங்கு படத்தில் வந்து கல்கியில் தான் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் இடையிலலாம் வந்து தமிழ்ல வந்து தெலுங்கு டப்பாச்சு. ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு படம் வந்து ஆந்திராவிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஏன் சினிமா சொல்ல வர்றதுக்கு காரணம்னா, கமலஹாசன் ஒரு உலக நாயகன் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வெறும் காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் உண்மை. ஓகே, 27ஆம் தேதி கல்கி வரப்போகிறது. கல்கி உண்மையிலே ஒரு 650-700 கோடி, அதுவும் பிரபாஸ்க்கு மிக முக்கியமான படம். இந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தினுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். உண்மையிலே அமிதாப், கமல், தீபிகா படுகோனே, அலியா பட் இது மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையான ஒரு படமாக கதையாக இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.